உங்களின் அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் ஒரே இரவில் சட்டப்பூர்வமாக பறிக்க முடியுமா? அதாவது அப்படி பறிக்கப்பட்டால் எந்த நீதிமன்றமும் அதை கேள்வி கேட்கவே முடியாதுன்னு ஒரு சட்டம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இதை கேட்கும்போதே இது ஏதோ ஒரு சர்வாதிகார நாட்டோட கதை மாதிரி தான் தோணும். ஆமா, ஆனா இது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட அரசியல் அமைப்பிலேயே அதற்கான ஒரு ரகசிய குறியீடு, அதாவது ஒரு சீட்கோடு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? உண்மைதான். நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிராத, ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட அடிப்படை உரிமைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 20, குறிப்பாக சட்டப்பிரிவு 368. இதை கேட்கிற நீங்க எளிதா புரிஞ்சுக்க உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை நினைச்சு பாருங்க. ஆமா, அதுல ஒரு புது ஆப்பை டவுன்லோட் பண்றதுங்கிறது நாடாளுமன்றத்துல சாதாரண ஒரு சட்டம் இயற்றுவது போலதான். கரெக்ட். ஆனா அரசியல் அமைப்பை திருத்துவதுங்கிறது வெறும் ஆப் அப்டேட் கிடையாது. ஒட்டுமொத்த போனையே ஹேக் பண்ணி அல்லது ரூட் பண்ணி அதோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட அடிப்படை கட்டுப்பாட்டையே முற்றிலுமாக மாற்றி எழுதுற மாதிரி ஒரு விஷயம். அந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை யார் மாற்றுவது, எப்படி மாற்றுவது, அதுக்கான எல்லைகள் என்ன அப்படிங்கிற துல்லியமான வரைபடம் தான் இந்த சட்டப்பிரிவு 368. அப்போ நாம இன்னைக்கு அலச போற மூலத்தரவுகள் இத பத்தி என்ன சொல்லுது? நம்மிடம் உள்ள ஆவணங்களை உற்று நோக்கினா ஒரு ஜனநாயக நாடு தனது சொந்த விதிகள்ல எப்படி புதிய விஷயங்களை சேர்க்கிறது, அதாவது அடிஷன், இருப்பதை எப்படி மாற்றுகிறது, வேரியேஷன் அல்லது சில விதிகளை எப்படி முற்றிலுமாக நீக்குகிறது, ரிப்பீல் பண்றது அப்படிங்கிற முழுமையான தர்க்கம் இதுல விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆபரேட்டிங் சிஸ்டத்தை மாற்றுவதற்கான முதல் பட்டனை யார் எங்க அழுத்துகிறார்கள்? இந்த நடைமுறை நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் தொடங்கப்படும். மாநில சட்டமன்றங்களை இதை ஒருபோதும் தொடங்க முடியாது. ஓ, மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? ஆமா, இல்ல. சட்டப்பிரிவு 368 உட்பிரிவு 1 படி பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் தனது அரசியலமைப்பு அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. இது சாதாரண சட்டங்களை ஏற்றும் அதிகாரத்தோட முற்றிலும் மாறுபட்டது, ரொம்ப உயர்ந்தது. சரி, அப்போ இது எப்படி ஒரு மசோதாவா உருவெடுக்கும்? ஒரு மசோதாவா நாடாளுமன்றத்தின் இரு அவைகள்ல ஏதேனும் ஒன்றில் இது முதல்ல அறிமுகப்படுத்தப்படும். ஆனா அறிமுகப்படுத்துவது எளிது, அது சட்டமாக மாறுறதுதான் ரொம்ப சவாலான விஷயம். ஒரு நிமிஷம், இப்போ ஒரு சாதாரண மசோதாவை நிறைவேற்ற அவையில் இருப்பவர்கள பாதிக்கு மேல் வாக்களித்தால் போதும் இல்லையா? இதற்கும் அதே நடைமுறைதானா? இல்லவே இல்ல. அரசியலமைப்பை திருத்துவதற்கு சிறப்பு பெரும்பான்மை, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை என்று 368 உட்பிரிவு 2 மிக தெளிவாக வரையறுக்குது. சிறப்பு பெரும்பான்மையா? அப்படின்னா என்ன? இதுல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு? இதுல 2 மிக கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. முதல் நிபந்தனை, அவையின் மொத்த உறுப்பினர்கள்ல அறுதி பெரும்பான்மை இருக்கணும். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், சரியா? கரெக்ட். அன்றைய தினம் சில நாற்காலிகள் காலியாக இருந்தாலும் சரி, அவையின் மொத்த பலத்துல 50% மேல் ஆதரவு இருந்தாகணும். சரி, அது முதல் படி. அப்போ இரண்டாவது நிபந்தனை என்ன? இரண்டாவது நிபந்தனை தான் மிக முக்கியமானது. அன்றைய தினம் அவைக்கு வந்திருந்து வாக்களிக்கும் உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு, அதாவது 2/3 மெம்பர்ஸ் அந்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். 3/2 பங்கா? அதுவும் வந்திருப்பவர்கள? ஆமா. இந்த 2 நிபந்தனைகளையும் மக்களவை, மாநிலங்களவை என 2 அவைகளும் தனித்தனியாக பூர்த்தி செய்தாகணும். அவைக்கு வந்திருப்பவர்கள 2/3 பேரின் சம்மதத்தை பெறுவது என்பது நடைமுறையில எவ்வளவு சிக்கலான விஷயம் தெரியுமா? கண்டிப்பா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். இதை கேட்கிற நேயர்களே, இதை நாம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்க உங்க நண்பர்கள் என ஒரு 10 பேர் சேர்ந்து இன்று இரவு எங்கு சாப்பிடச் செல்வது என்று முடிவெடுக்க வேண்டும்னு வைத்துக்கொள்வோம். அந்த 10 பேர்ல 7 பேரை, அதாவது 3/2 பங்கு பேரை ஒரே உணவகத்திற்கு செல்ல சம்மதிக்க வைப்பது எவ்வளவு பெரிய காரியம்? உண்மைதான். ஒருத்தர் பீட்சா வேணும்பார், இன்னொருத்தர் பிரியாணி கேட்பார். ஆமா, மற்றொருவர் சைவம் மட்டுமே வேண்டும் என்பார். வெறும் 10 நண்பர்களையே ஒருங்கிணைப்பது அவ்வளவு கடினம் என்றால் 545 உறுப்பினர்கள் கொண்ட பல மாநிலங்கள், பல மொழிகள், முற்றிலும் முரண்பட்ட அரசியல் சித்தாந்தங்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை பெறுவது என்பது ஒரு இமாலய பணி இல்லையா? மிக துல்லியமான ஒப்பீடு இது. எந்த ஒரு ஆளும் கட்சியும் தங்களது தற்காலிக அரசியல் லாபத்திற்காக நாட்டின் அடிப்படை சட்டத்தை எளிதாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த தடுப்பு அரண் இவ்வளவு வலிமையாக கட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு என்பது அன்றாட மாறும் அரசியல் அலைகளுக்கேற்ப வளர்ந்து கொடுக்க கூடாது என்கிற நோக்கம்தான் இதுக்கு காரணம். ஆமா, அது ஒரு நிலையான அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கடினமான நிபந்தனை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ 2 அவைகளிலும் இந்த மாபெரும் தடையை தாண்டி மசோதா நிறைவேறிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அடுத்தது என்னவாகும்? அடுத்தது அது குடியரசுத் தலைவரின் நேசைக்கு செல்லும், சரியா? கரெக்ட். அங்கதான் அடுத்த கட்டம் இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ சாதாரணமாக எந்த ஒரு மசோதா குடியரசுத் தலைவரிடம் சென்றாலும் அதில் அவருக்கு திருப்தி இல்லை என்றார், அவர் அதை மறுபரிசீலனை செய்ய சொல்லி நாடாளுமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாமே, அல்லது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தலாமே. இந்த மசோதாவிலும் அவர் அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அங்கதான் ஆவணத்துல சட்டப்பிரிவு 368 உட்பிரிவு 2 ஒரு மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்துது. அப்படி என்ன வார்த்தை அது? அந்த மசோதா குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்படும் போது அவர் கண்டிப்பாக தனது ஒப்புதலை அளித்தாக வேண்டும். ஷால் கிவ் ஹிஸ் அசென்ட் என்று ஆவணம் ஆணித்தரமாக கூறுது. அவருக்கு மறுக்கவோ திருப்பி அனுப்பவோ எந்த அதிகாரமும் இல்லை. ஏன் அந்த அதிகாரம் மறுக்கப்பட்டுள்ளது? நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கு ஏன் இந்த விஷயத்துல மட்டும் சுதந்திரம் இல்ல? ஏன்னா நம்ம முன்னவே பார்த்தது போல இது சாதாரண சட்டம் அல்ல, இது நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அதிகாரம்.
ஓ, மக்கள் பிரதிநிதிகளோட ஒட்டுமொத்த முடிவுங்கிறதுனாலயா? ஆமா, மக்களின் பிரதிநிதிகள் சிறப்பு பெரும்பான்மையுடன் தங்களின் இறையாண்மையை பயன்படுத்தி ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரும்போது நியமனம் செய்யப்பட்ட ஒரு தனிநபர் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதே இதன் தர்க்கம். அவர் ஒப்புதல் அளித்த மறுகணமே அரசியலமைப்பு அதிகாரப்பூர்வமாக திருத்தப்பட்டுவிடும். அப்படி என்றால் நாடாளுமன்றத்துல அந்த மேஜிக் எண் கிடைத்துவிட்டால் டெல்லியில அமர்ந்திருக்கும் ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான அத்தனை விதிகளையும் தங்கள் இஷ்டத்திற்கு மாற்றிவிட முடியுமா? இந்தியாவின் கட்டமைப்பு என்பது மாநிலங்களையும் உள்ளடக்கியதுதானே? ரொம்ப சரியான கேள்வி. மாநிலங்களுக்கு இதுல எந்த பங்குமே கிடையாதான்னு நீங்க கேட்கறது புரியுது. மாநிலங்களுக்கும் இதுல நிச்சயமாக பங்கு இருக்கு. ஓஹோ, அப்ப நாடாளுமன்றம் மட்டுமே தன்னிச்சையாக எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது? முடியாது. ஆவணத்தில் சட்டப்பிரிவு 368 உட்பிரிவு 2 கீழ் வரும் ஒரு நிபந்தனையை, அதாவது ஒரு ப்ரொவிஷோவை நாம கவனமாக படிக்கணும். அந்த நிபந்தனை என்ன சொல்லுது? சில குறிப்பிட்ட இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை, ஃபெடரலிசத்தை நேரடியாக பாதிக்கும் விஷயங்களை மாற்ற வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை மட்டும் போதாது. வேறென்ன தேவை? இந்தியாவின் மொத்த மாநிலங்கள்ல சரி பாதிக்கும் குறையாத not less than 1/2 of the states அந்த மாநில சட்டமன்றங்கள் தங்களுடைய அவைகளில் தீர்மானம் இயற்றி அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதை ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்வாங்க. அருமை. அப்படியென்றால் மாநிலங்களுக்கும் அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்தெந்த விஷயங்களுக்கு மாநிலங்களின் இந்த ஒப்புதல் தேவை? அரசியலமைப்பில் உள்ள எல்லா விஷயங்களுக்குமா? இல்ல, அவற்றுக்கும் அல்ல. ஆவணம் இதற்காக ஒரு தெளிவான பட்டியலை கொடுக்குது. நாம் அந்த பட்டியலை எண்கள் வாரியாக மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. அதில் இருக்கும் தர்க்கத்தை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். சரி, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை 4 முக்கிய கருப்பொருள்களாக பிரிக்கலாம். முதலாவது தேர்தல். அதாவது குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற சட்டப்பிரிவுகள் 54 மற்றும் 55ஐ மாற்றினால் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை. சரி, இரண்டாவது கருப்பொருள் என்ன? இரண்டாவது நீதித்துறை. உச்சநீதிமன்றம் அல்லது மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் அதிகாரங்களை குறைக்கவோ அல்லது மாற்றவோ நினைத்தால் கட்டாயம் மாநிலங்களின் அனுமதி வேண்டும். ஓ, யூனியன் மற்றும் ஸ்டேட் ஜுடிஷியரி ரெண்டுமே இதுல வருதா? ஆமா. அடுத்து மூன்றாவது அதிகார பகிர்வு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன என்பதை மாற்ற நினைத்தால் மாநிலங்களை கேட்காமல் செய்ய முடியாது. உதாரணமாக 7வது அட்டவணையில் உள்ள பட்டியல்கள் அல்லது ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள், அப்படித்தானே? கரெக்ட். அடுத்து 4வது, இதுதான் உச்சகட்டம். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் இந்த அரசியலமைப்பை திருத்தும் முறையை சொல்கிறதே இதே சட்டப்பிரிவு 368. இதே மாற்ற வேண்டும் என்றாலும் மாநிலங்களின் ஒப்புதல் கட்டாயம் தேவை. இதை கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒரு முக்கியமான சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நீங்க 50% மாநிலங்களின், அதாவது சரிபாதி மாநிலங்களின் ஒப்புதல் மட்டும் போதும் என்கிறீர்கள். இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு திருத்தம் அனைத்து மாநிலங்களின் அதிகாரத்தையும் பறிக்கிறது அல்லது கூட்டாட்சி தத்துவத்தையே அசைத்து பார்க்கிறது என்றால் 100% மாநிலங்களும் அல்லவா சம்மதிக்க வேண்டும்? ஏன் வெறும் பாதியோடு விருத்திவிட்டார்கள்? தார்மீக ரீதியாக நீங்கள் கேட்பது மிகச்சரியான கேள்விதான். அனைவருக்கும் பாதிப்பென்றால் அனைவரின் சம்மதமும் வேண்டும் என்றுதான் தோணும். ஆனால் இதன் நடைமுறை சாத்தியங்களை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். நடைமுறை சாத்தியங்கள்னா? நாடாளுமன்றம் தன்னிச்சையாக மாநிலங்களை நசுக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த விதி. அதே சமயம் நீங்கள் சொல்வது போல 100% மாநிலங்களின் ஒப்புதல் தேவை என்று சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? எல்லாரும் சம்மதிச்சா சட்டம் வரப்போகுது. இதுல என்ன சிக்கல்? ஒருபோதும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாத ஒரு முட்டுக்கட்டை நிலை, அதாவது கிரிட்லாக் உருவாகிவிடும். இதுதான் மிகப்பெரிய சிக்கல். முட்டுக்கட்டை நிலையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது கால மாற்றத்திற்கு ஏற்ப ஒரு மிக சிறந்த முற்போக்கான திருத்தத்தை கொண்டுவர 27 மாநிலங்கள் சம்மதிக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் தங்களது குறுகிய அரசியல் லாபங்களுக்காகவோ அல்லது முற்றிலும் முரண்பட்ட காரணங்களுக்காகவோ முட்டுக்கட்டை போட்டால் என்னாகும்? ஓ, ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியும் தேங்கிவிடும்னு சொல்றீங்க? ஆமா. சிறுபான்மையினரின் வீட்டோ அதிகாரத்தால் பெரும்பான்மை மக்களின் விருப்பம் முடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் அதே சமயம் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு நுட்பமான சமநிலையான தீர்வுதான் இந்த சரிபாதி மாநிலங்கள் என்ற விதி. நீங்க சொல்றது தெளிவா புரியுது. ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை என்ற கடினமான நிபந்தனை, இன்னொரு பக்கம் அதிகார பகிர்வை காக்க 50% மாநிலங்களின் ஒப்புதல். இத பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தும் ஒரு அருமையான செக் அண்ட் பேலன்ஸ் கட்டமைப்பு போலதான் தெரிகிறது. நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். யாருக்கும் முற்றுமுழுதான அதிகாரம் இல்லை என்றே இது உணர்த்துது. நீங்க அப்படி நினைத்தா அதுதான் பெரிய தவறு. இதுவரை நாம பார்த்த அந்த சமநிலை, செகண்ட் பேலன்ஸ் எல்லாமே அடுத்த பகுதிக்கு செல்லும்போது முற்றிலுமாக சுக்குநூறாக உடைக்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. என்ன சொல்றீங்க? உடைக்கப்படுகிறதா? அப்படி என்ன இருக்கு ஆவணத்தின் அடுத்த பகுதியில? சட்டப்பிரிவு 368 உட்பிரிவுகள் 3, 4 மற்றும் 5ஐ நாம ஆழமாக பகுப்பாய்வு செய்யணும். இதுல உட்பிரிவு 3 என்பது ஒரு தொழில்நுட்ப ரீதியான விஷயம். தொழில்நுட்ப ரீதியான விஷயம்னா என்ன சொல்ல வருது? அதாவது சட்டப்பிரிவு 13 உள்ள எதுவும் இந்த 368வது பிரிவின் கீழ் செய்யப்படும் திருத்தங்களுக்கு பொருந்தாது என்று கூறுது. அது மட்டுமல்ல, 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட உட்பிரிவுகள் 4 மற்றும் 5 ஆகியவை இதுவரை நாம் பார்த்த அத்தனை தர்க்கங்களையும் தலைகீழாக புரட்டி போடுகின்றன. அப்படியா? அந்த உட்பிரிவின் 4 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாமா? கண்டிப்பா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டப்பிரிவின் கீழ் செய்யப்பட்ட எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தையும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கேள்வி கேட்க முடியாது. அதாவது shall not be called in question in any court on any ground அப்படின்னு தெளிவா சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்றீங்க?
மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது என்று ஆவணம் வெளிப்படையாக சொல்கிறதா? ஆமாம், எவ்வித ஒளிவு மறைவுமின்றி அச்சரம் பிசகாமல் ஆவணம் அதையேதான் சொல்கிறது. அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருந்தாலும் சரி, எனி கோர்ட் ஆன் எனி கிரவுண்ட், எந்த ஒரு நீதிமன்றத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கேள்வி கேட்க முடியாது. இது இது எப்படி சாத்தியம்? நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்திற்கே வருவோம். இது ஏதோ ஒரு சாதாரண அப்டேட் இல்ல. இது ஒரு வீடியோ கேம்ல வரும் சீட் கோட் அல்லது காட் மோட் போல இருக்கிறதே. உங்களை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வல்லமைதான் இது. அதாவது உங்களுக்கு வரம்பற்ற சக்தி கிடைத்துவிடும். ஒரு அரசாங்கம் 2/3 பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் அவர்கள் நினைத்தால் முழு அரசமைப்பையுமே முற்றிலுமாக மாற்றி எழுத முடியும். அதை குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருந்தாலும் சரி, அதை உச்ச நீதிமன்றம் உட்பட எந்த நீதிமன்றமும் தட்டி கேட்க முடியாது என்று இதற்கு அர்த்தம். ஆவணத்தில் உள்ள வரிகள் துல்லியமாக அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கின்றன. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் அடுத்ததாக உள்ள உட்பிரிவு 5 பாருங்கள். அது இதை இன்னும் கொடூரமாக உறுதிப்படுத்துகிறது. அடக்கடவுளே, அதுல என்ன எழுதப்பட்டுள்ளது? எந்த சந்தேகத்தையும் நீக்கும் வகையில் ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ், அரசியலமைப்பை சேர்க்க, மாற்ற அல்லது நீக்க நாடாளுமன்றத்திற்கு உள்ள அரசியலமைப்பு அதிகாரத்திற்கு எந்த ஒரு வரமும் இல்லை. தேர் ஷால் பி நோ லிமிடேஷன் வாட் எவர் என்று இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. எந்த ஒரு வரம்பும் இல்லை, நோ லிமிடேஷன் வாட் எவர். இது கேட்கவே திகிலாக இருக்கிறதே. வார்த்தைகளோட தீவிரத்தை பாருங்க. இது நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு முற்றுமுழுதான அதிகாரம், ஒரு அப்சல்யூட் பவர் அல்லவா? எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் எந்த ஒரு அமைப்பிற்கும் இப்படி ஒரு வரம்பற்ற அதிகாரம் இருக்கவே கூடாதே. இது ஒரு மிகப்பெரிய அதிகார போராட்டத்தின் எழுத்துப்பூர்வமான பதிவுங்க. சட்டங்களை இயற்றும் நாடாளுமன்றம் தனக்கு மேல் நீதிமன்றங்கள் குறுக்கிடக்கூடாது என்பதற்காக எழுத்துப்பூர்வமாக செய்த மிக தீவிரமான ஏற்பாடு இது. நீதிமன்றங்கள் தங்களை கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, நாடாளுமன்றம் மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. எனவே ஒட்டுமொத்த மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் நாடாளுமன்றத்தின் முடிவுக்கு மேல் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் கொண்ட எந்த நீதிமன்றமும் தீர்ப்பளிக்க முடியாது என்ற அடிப்படையில்தான் இந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஓஹோ, அந்த லாஜிக்ல தான் இந்த முற்றுமுழுதான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். மூலத்தரவில் உள்ள இந்த வரிகளின் தீவிரத்தை நாம் அலசும்போது நாடாளுமன்றம் தனக்குத்தானே எந்த அளவுக்கு ஒரு எல்லையற்ற அதிகாரத்தை, ஒரு லிமிட்லெஸ் பவரை வழங்கிக் கொண்டது என்பது தெளிவாக புரிகிறது. அப்படியென்றால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் ஜனநாயகத்தை காப்பதற்காக மிக கடினமான சிறப்பு பெரும்பான்மை, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க 50% மாநிலங்களின் ஒப்புதல் என்று மிகவும் கவனமாக செதுக்கப்பட்ட ஒரு நடைமுறை. சரிதான். ஆனா மறுபக்கம் அந்த நடைமுறையை பின்பற்றி ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டுவிட்டால், அது எவ்வளவு மோசமான திருத்தமாக இருந்தாலும், அது மக்களின் அடிப்படை உரிமைகளையே வேரோடு பிடுங்கி எறிவதாக இருந்தாலும், நீதிமன்றங்கள் தலையிடவே முடியாது. நாடாளுமன்றத்திற்கு எந்த வரம்பும் இல்லை என்று ஒரு முற்றுமுழுதான அதிகாரம். இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. கண்டிப்பா. ஒரு பக்கம் ஜனநாயகத்தின் உச்சம், மறுபுறம் சர்வாதிகாரத்தின் விளிம்பு போல எனக்கு தோணுது. இந்த முரண்பாடுதான் நாம இன்று அலசும் சட்டப்பிரிவு 368 மையக்கரு. இந்த ஆவணம் நமக்கு காட்டுவது ஒரு நாட்டின் அடிப்படை சட்டத்தில் உள்ள மிகப்பெரிய தத்துவவாத மோதல. என்ன மோதல் அது? அரசியலமைப்பை திருத்துவது யார் கையில் இருக்க வேண்டும்? அந்த திருத்தும் அதிகாரம் என்பது சில அடிப்படை வரம்புகளுக்கு உட்பட்டதா, அல்லது நாடாளுமன்றம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா என்ற கேள்விகளுக்கு எங்களுக்கு எந்த வரம்பும் இல்லை, எங்களை கேள்வி கேட்க நீதிமன்றங்களுக்கும் இதில் இடமில்லை என்று இந்த உட்பிரிவுகள் 4 மற்றும் 5 ஆணித்தரமாக பதிலளிக்கின்றன. நாம இன்று பயணித்த பாதையை ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். நேயர்களே, அரசியலமைப்பு தன்னைத்தானே எப்படி அப்டேட் செய்து கொள்கிறது என்பதற்கான ஒரு வியக்கத்தக்க பயணத்தை நாம் இன்று மேற்கொண்டோம். ஆமாம், ஒரு மிக முக்கியமான பயணம் இது. ஒரு சட்டத் திருத்தம் என்பது சாதாரணமானது அல்ல. அது 3/2 பெரும்பான்மை என்ற கடுமையான விதியிலிருந்து தொடர்ந்தது. பின்னர் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க மாநிலங்களின் அதிகாரங்களில் கை வைக்கும் போது அவற்றின் சரிபாதி ஒப்புதல் தேவைப்படும் இடங்களை கடந்து வந்தோம். அதை தாண்டி என்ன நடக்குதுங்கிறது தான் இதுல உச்சக்கட்டம். நிச்சயமா. இறுதியாக இவை அனைத்தையும் தாண்டி ஒரு திருத்தம் வந்துவிட்டால் நாடாளுமன்றம் எந்த நீதிமன்றத்தின் தலையீடுமின்றி தனக்குத்தானே வரம்பற்ற அதிகாரத்தை உரிமை கொண்டாடும் ஒரு அதிர்ச்சியளிக்கும் நிலை வரை நாம் இன்று ஆழமாக அலசியுள்ளோம். இதைவிட சிறப்பாக இந்த ஆவணத்தை சுருக்கிவிட முடியாது. இங்கு நேயர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது என்ன விஷயம்? நாம இன்று அலசிய இந்த சட்டப்பிரிவுகள் 368, அதோட உட்பிரிவு 4, உட்பிரிவு 5 ஆகியவை ஏதோ ஒரு சட்ட புத்தகத்தில் தூங்கும் வெறும் தொழில்நுட்ப வார்த்தைகள் அல்ல. நீங்கள் வாழும் சமூகத்தின் அடிப்படை விதிகள், நீங்கள் சுவாசிக்கும் சுதந்திரம், உங்கள் மாநிலத்தின் அதிகாரங்கள் ஆகியவை எப்படி, யாரால், எந்த நடைமுறைகள் மூலம் மாற்றப்பட முடியும் என்பதை தீர்மானிக்கும் ஆணிவேர் இதுவே. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே, அதன் அடையாளத்தையே முற்றிலுமாக மாற்றி எழுதும் வல்லமை இந்த சில வரிகளுக்குள் ஒளிந்திருக்கு. அதைத்தான் நாம இன்று தர்க்கரீதியாக புரிந்து கொள்ள முயன்றோம். நிச்சயமாக. சட்டங்கள் என்பவை வெறும் எழுத்துக்கள் அல்ல. அவை நம் வாழ்வை கட்டுப்படுத்தும் கண்ணுக்கு தெரியாத கயிறுகள் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். இந்த விழிப்புணர்வோடு இறுதியாக உங்கள் சிந்தனைக்கு ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்து இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கண்டிப்பா. அந்த தூண்டல் நேயர்களுக்கு ரொம்ப அவசியம். ஆவணத்தில் உள்ள உட்பிரிவுகள் 4 மற்றும் 5 படி நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்த எந்த வரம்பும் இல்லை என்பதும், அதை எந்த நீதிமன்றங்களும் எந்த காரணத்திற்காகவும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதும் எழுத்துப்பூர்வமான உண்மை. அப்படியென்றால் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தேவையான அந்த 3/2 பெரும்பான்மையையும் மாநிலங்களில் சரிபாதிக்கும் மேற்பட்ட ஒப்புதலையும் பெற்றுவிட்டால்
அவர்கள் நினைத்தால் இந்தியாவில் இனி தேர்தலே தேவையில்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டு ஒரு மாற்று ஆட்சி முறையை நிறுவும் ஒரு திருத்தத்தை சட்டப்பூர்வமாகவே கொண்டு வர முடியுமா? ரொம்பவே ஆழமான கேள்வி இது. அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டுள்ள வரிகளின்படி பார்த்தால் அந்த வரம்பற்ற அதிகாரத்தை தடுக்க உண்மையில் அங்கு எதுவுமே இல்லையா? இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்டுக்கொள்கிற உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பல புதிய தேடல்களையும் திறப்புகளையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து சிந்திப்போம்.